அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக லஞ்சை முடிச்சிட்டேன். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ராகி சேமியா புட்டு தான் செய்ய போகிறேன். நைட் டைம் மெனு கொடுத்தாச்சு, அதனால் இன்றைக்கி ராகி புட்டு தான் நான் செய்ய போகிறேன். புட்டு 2 பாக்கெட் அளவுக்கு பிரித்து போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் ஒரு 10 மினிட்ஸ் வேக்காடு கொடுத்து எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. வேக்காடு கொடுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு வேக்காடு போதுமானது. இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காவை மிக்சியில் போட்டு அடித்து தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். சைடில் நான் டீயும் போட்டு குடிச்சிக்கிறேன். டீ குடித்தா தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இல்லையா, அதனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஜூஸ்க்காக கருவேப்பிலை ஜூஸ் தான் நான் போட போகிறேன். நான் அதுக்கு ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய், பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சமாக தயிர். இது நான் 2 பேர் அளவுக்கு தான் செய்கிறேன், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, நெல்லிக்காய், பச்சை மிளகா, சீரகம், தேவையான அளவு உப்பு, தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையுமே அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த திப்பிலாம் சேர்க்காதீங்க. இதை நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். இன்றைக்கி குட்டீஸ்க்கு கருவேப்பிலை ஜூஸ் தான். இதையுமே பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி புட்டு தான், அதையுமே பேக் பண்ணிக்கிறேன். குட்டீஸ் மாம்பழம் வைங்கன்னு சொன்னாங்க, அதனால் புட்டுக்கு மாம்பழம் தான் நான் வச்சுருக்கேன். மாம்பழம் சீசனும் முடிய போகுது இல்லையா, அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு மாம்பழம் சாப்பிட்டுப்போம், அதனால் மாம்பழம் வச்சுருக்கேன். லஞ்சு காம்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.